ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்ல கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும், விராலிமலை புதுக்கோட்டை சி. விஜயபாஸ்கரும் இன்னும் பிற பேர் கட்சியில அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைப்பு நடந்தது. அப்போ அங்க பேசுறப்போ நம்ம நீர் மேலாண்மை துறை அமைச்சர் இருக்கிறாருங்க இல்லையா, புஷி ஆனந்த், அவரு தானே ரைட்டு லெப்ட் எல்லாமே தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. அவர் என்ன பேசுறாரு, அன்று வாத்தியாருங்கிறாரு. அந்த வாத்தியார்னு யார சொல்றாருனாக்கா எம்ஜிஆர் சொல்றார். அன்று வாத்தியார்னு சொன்னா இன்று யார் கூத்தியாரா? அன்று வாத்தியார்னு யார சொல்றீங்க பேர் சொல்லாம? அப்ப இன்று கூத்தியார் தானே ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அதைத்தான் நீங்க பிரதானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேசுறப்ப என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் தோழமையோட உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, கட்சியில நிறைய சேர்றாங்க, நாங்க நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு அவங்க பெருமிதமா பேசுறாரு. அவரு ஏற்கனவே சேர்ந்த உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஊனா கொடுத்த சமாச்சாரம் எல்லாம் தெரியும். இன்னும் அன்னைக்கு போன மாசத்துக்கு முன்னால சேர்ந்தவனே இன்னும் அவன் தலைவர் பாஸ் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த ரெண்டு பாஸும் சேர்ந்து ஒரு பிக் பாஸ் பார்க்க போகுது. அந்த பிக் பாஸ் யாரு? முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கற போது அந்த ரெண்டு பாஸும் சேர்ந்து பிக் பாஸ பார்க்க முடியல. யாருகிட்ட போய் எல்லா கட்சியில போய் எல்லா அடியாட்கள், ஆதவர்ஜுன் ஒரு அடியாட்களு, புஷியானது ஒரு அடியாட்களு, அவர் அருண் விஜய் ஒரு அடியாட்களு, நிர்மல் குமார், இந்த மாதிரி இருக்க அடியாட்கள் முன்னிலையில போய் சேர்றாங்க. இந்த அடியாட்களும் நாங்க பாச காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பாச கண்ணிலேயே காமிக்கிறது கிடையாது. ஆனா இந்த ரெண்டு பாஸ்களும் கூறுகட்டு போய், வெக்கம் கட்டு போய், மானம் கட்டு போய், மரியாதை கட்டு போய் அந்த பாச போய் பார்த்து சேர்றேன்னு போறான். அந்த பாசு கண்ணிலேயே காமிக்க முடியல. இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசுறார், இனிமேல் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிதான் பறக்கும்னு பேசுற அயோக்கியர் என்ன சொல்லிட்டு பேர்னா திமுக துரோகத்தை பண்ணிட்டு போய் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக உள்சாட்டு போட்டு முதலமைச்சருக்கு பேசினாங்கன்னு சொல்றாங்க. நீ பேசினான்னு சொன்னே சொல்லி போட்டு சண்டை கட்டி இருந்தீங்கன்னா ஒரு மனுஷன். 5 மாசம் ஆகி போய் இன்னைக்கு அவங்க பேசினாங்க, அதனாலதான் நாங்கெல்லாம் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொன்னா, யாரு எம்ஜிஆருக்கும் புரட்சி தலை ஜெயலலிதாவுக்கும் தீய சக்தியா இருந்த திமுகவோட உறவு வைக்கிறேன்னு சொன்னதுக்காக நாங்க அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம்னு சொல்லி எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் கல்லன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றார். அந்த புதுக்கோட்டை சி. விஜயபாஸ்கர் இருக்கிறாரு பாருங்க, குட்கா விஜயபாஸ்கர், அவரு குவாரி விஜயபாஸ்கர், எல்லா பணத்தை திருடி தின்னு போட்டு அண்ணா திமுக அவனே சொல்றானே, அண்ணா திமுக இருந்தவன் திமுக இருந்த மந்திரிகள் கேப்மாரிக பணம் திருடனிக முதலைக பணத்தை திருடி சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகம் இதுக்கு முன்னா மாநகர பேசுது. மூக்குல புளுத்தோனுங்க அங்க போய் மறுபடியும் போய் சேர்றக்குன்னு போறானுங்க. கட்சியில உங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல, இறி கட்டி வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அது விட்டு போட்டு போய் நீங்க அங்க போய் எடப்பாடி எங்களுக்கு இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சான்னு போய் அங்க மட்டும் குனிஞ்சுக்கிட்டு போனாங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, புதுக்கோட்டையில் இருக்கிறவனுக்கெல்லாம் அண்டா நேரே பிரியாணி ஆக்கி போடுற வாங்குறாரு சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாம் சாப்பாடையெல்லாம் போட வச்சு எல்லாம் கூட்டம் முடிஞ்ச ரோடு போட வச்சாரு. எல்லாம் ருசியா எல்லாம் தின்னானுங்க. அதுக்கு முன்ன அவர் என்ன பேசுறாரு, இப்ப நீங்க ஆதவர்ஜுன் பொதுச் செயலாளரை பார்த்து புஷி ஆனந்த் கிட்ட என்ன சொல்றாரு, பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர்களே, இப்ப நீங்க பாக்குறது ட்ரெய்லர் தான், மெயின் கிளைமேக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா மெயின் சினிமா நீங்க புதுக்கோட்டைக்கு வாங்க, அங்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. புதுக்கோட்டையில அங்கனத்தை போய் தனியா கிளிக்கு போறீங்க, அங்க மட்டும் நீங்க பாசா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பிக் பாஸ் உங்களை பார்த்துட்டு வராங்க புதுக்கோட்டையில. இதை விட பெரிய பிரமாண்ட கூட்டத்தை கூட்டி காமிக்கிறாங்க. மரகதம் குமாரவேல் அவரு கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க. அவரும் கூட்டத்தை கூட்டி காமிக்கணும்னு சொல்லி பார்த்தா கடைசியா ஒரு 2000 பேர் தான் வந்தான். அப்பும் அவங்களும் அந்த இன்னும் பிக் பாஸ போய் பார்த்ததா சரித்திரம் கிடையாது. பார்க்காத ஒரு சினிமாவில தான் கிளைமேக்ஸ்ல தான் அந்த யாரு கடைசியில வில்லன்கிறவன் தான் பாஸா இருப்பான். அந்த பாஸ்ங்கிறவன கடைசியா தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எப்ப கடைசியா காமிக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப இதுல வளர்ந்து கட்ட ஆதவர்ஜுன் விளையாட்டுத்துறை மந்திரியே, பிடபிள்யூடி மந்திரி, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா,
கரூர்ல எங்களுக்கு இன்னும் கணக்கு தீர்க்க வேண்டியது பாக்கி நிறைய இருக்குங்கிறா. அதான் 41 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க அவங்க செத்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தகுதிக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் அடிச்சுட்டு கொண்டுட்டு போய் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றீங்க நீங்க. இதெல்லாம் ஒரு ஊழலா தெரியலையா நீங்க? அப்ப கட்சியில் உங்களுக்கு செத்து போனானாக்கா வந்துருவாங்க. செத்ததுக்கு என்னன்னா அதுக்குன்னு என்ன எவன் செத்தோ எவன் கொன்னாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து இவங்க கொண்டுட்டு போய் சிபிஐ விசாரணை வை, சிபிசிஐடி விசாரணை வைன்னு அது இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகி போச்சு, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்ப அவங்க குடும்பத்துக்கு செய்யறதுல ஒரு கூட்டத்துல ஓரா இறக்குறா. அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு செய்யறதுல யாருமே தவறாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கட்சிக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கட்சிக்கெல்லாம் நீங்க மாமா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆள் பிடிக்கிறது, கட்சிக்கு ஆள் பிடிச்சு கொண்டாந்து விட்டுட்டு இருக்கிறான். ஆள் பிடிச்சவனோட பேர் என்னங்க? மாமா தானுங்க. இப்ப தாய்மாமஞ்சீர் கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் 755 கோடி ரூபாய் இதுக்கு முன்ன பேசுவாங்க. எடப்பாடி அவங்க அப்பன் வீட்டுல இருந்து கொண்டாந்து கொடுத்தானா, இல்ல அப்பன் வீட்டுல கருணாநிதி பணத்தை கொண்டாந்து கொடுத்தானான்னு? எல்லா அரசாங்க பணத்தை கொடுக்கறதுதான். அவனும் அரசாங்க பணத்தை ஒரு நலத்திட்டத்தை கொடுத்தா, நீ ஒரு அரசாங்க பணத்தை நலத்திட்டத்தை கொடுக்குற. அப்புறம் எதுக்கு நீ அவனுங்களை பத்தி குறை சொல்லணும்? உங்க கையில இருந்து ஓட்டு நொட்டுறீங்களா நீங்க? இந்த தாய்மாமஞ்சீர்னு சொல்றீங்க இல்லையா, அதுல உங்க கையில இருந்தா ஓட்டு கொடுக்குறீங்க. அரசாங்கத்தோட பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? கையில இருந்து ஓட்டு கொடுத்து நலத்திட்டம் செய்யணும். அதை விட்டுட்டு இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து நான் அதை வானத்தை வில்லா வளைக்கிறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் அது யாருகிட்ட கொடுத்தாலும் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க போய் முதலமைச்சராத்தான் உட்கார்ந்து இருக்கங்கிறது இல்ல, யாரோ ஒருத்தர் சொன்னா அதெல்லாம் செய்வான். இப்போ இதெல்லாம் கெட்டு குட்டிச்சவராயி இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி வச்சு பார்த்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழக வெற்றி கழகம் ஒன்னா இணையும்னு சொல்லி ஆளை வச்சு நல்லா பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரோசம் கெட்டு போகல. அவங்கெல்லாம் ரோசத்தோடு இருக்க அண்ணா திமுக வந்து உப்பு போட்டு தின்ன உணர்ச்சி உள்ளவன் நிறைய பேர் அண்ணா திமுக இருக்கான். எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் இருந்து உப்பு போட்டு தின்ன அண்ணா திமுக காரன் தொண்டனும் இன்னும் உணர்ச்சியோடு இருக்கிறான். அவெல்லாம் உங்க பக்கம் வரமாட்டான். இந்த உப்பு போட்டு திங்காத மொன்னத்தனமா இருக்கிறானுங்க பாரு, அவனுங்கெல்லாம் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறான். அது யாரான்னு உங்களுக்கு வந்தவன் பூராமே அதிமுக இருந்து வந்தவன் பூராம அதிமுக துரோகத்தை பண்ணிட்டு நிறைய கொள்ளை அடிச்சான்னு அவன் தான் சொல்றான். அடிச்சுட்டு உப்பிட்டவரை உள்ள வரையனும் உயிர் உள்ள வரையும் நினைவு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கெல்லாம் சோறு போட்டே திங்கல. உப்பு போட்டு தின்றிருந்தா தான் ரோசம் இருந்திருக்கும். உப்பு போட்டு திங்க ரோசம் கட்டவன் தான் அங்க போய் சேர்றான். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் யோக்கியது என்னங்கிறது 60 நாள் தெரிஞ்சு போச்சு. குட்கா கடத்துறான் ஒருத்தன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி போலீஸ் துரத்திக்கிட்டு போனோடனே கொண்டுட்டு போய் காரை கொண்டு அடிச்சு கம்பத்துல நிறுத்துறான். எலக்ட்ரிக் கம்பத்துல அடிச்சு நிறுத்திட்டு எடுத்து கொடுத்து ஓடுறதுக்கு பார்த்து பிடிச்சா டிக்கில நீக்கி பார்த்தா அதுல பலாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள குட்கா வாங்க கிலோ கணக்கில் வச்சிருக்கிறாங்க. அதுல யாருன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தின முக்கிய நிர்வாகி ஒருத்தர். இப்ப சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாட சம்பவம். இந்த யோக்கியத்துலதான் இவங்க ஆட்சி நடக்குது. போன வாரம் ஒரு ஊர்ல திருநெல்வேலி பக்கம் பொதுமக்கள்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற சமயத்துல 3 பேர் கொண்ட கும்பல் ஒருத்தனை தலைய வெட்டி ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைச்சிட்டு போறான். என்ன சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்திட்டாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துல. பெண்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் சைன் ஸ்நாச்சிங் கேஸ் நிறைய இருக்குது. அப்ப நீங்க சிங்கப்பெண்ணை போட்டு என்ன பண்றது? இன்னும் பெண்கள் வந்து வெளியே நடமாடுறதுக்கு பயந்து கொண்டு முன்னதோட பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமா வந்தாங்க. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பெண்கள் எல்லாம் வர்றதுக்கு பயந்து கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் ஆட்சியினுடைய லட்சணம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஜெயிச்ச எம்எல்ஏகளுக்கு 30 லட்சம் 40 லட்சம் 5 லட்சம் கொடுத்து பேசி கோடி கணக்குல 15 கோடி 30 கோடி 40 கோடி கொடுத்து பேசி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவங்க சகோதரர் அசோக் குமார் இவங்க எல்லாம் போய் கொடுத்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வேலை ஒரு வழக்கு தரகர் புரோக்கரேஜ்னா மாமா வேலை பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாமா சொல்றாரு, அந்த மாமா வேலை பண்ணான்னு சொல்றாரு. இப்போ யார் எப்ப சொல்லி இருக்கணும்? இத வெற்றி ஜெயிச்ச பிற்பாடு சட்டசபையில பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு பிற்பாடு எத்தனை 2-3 கூட்டம் நடந்தது இல்லையா? அப்ப கூட்டத்தில் எந்திரிச்சு இன்னைக்கு குறை சொல்ற எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவா அன்னைக்கு சொல்லி இருக்கணும்.
எங்களுக்கு திராவிட முன்னேற்ற செந்தில் பாலாஜி அங்கதான் உட்கார்ந்துருந்தாரு. அதோட ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? சட்டசபை நடக்கிறப்ப அங்க இருக்கிறாரு. நீங்களே எங்களுக்கு பணம் கொடுக்க வந்தீங்க, நாங்க சட்டசபையில ஓப்பனா சொல்றோம்னு சொல்லி லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் யோக்கியது மாதிரி சொல்லி சொல்றான். அதையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு கணக்குல செந்தில் பாலாஜியும் அவங்க சகோதரர் அசோக் குமாரையும் காவலில் சிறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு குற்றச்சாட்டை போட்டு நீங்க ஆள் போட்டு தொழாரோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கேடுகட்ட இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு புது கூட்டணி ஒரு உருவாக்குறாங்களா? புதுசா ஒரு கூட்டணி, எப்படி இந்தியா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு பேர் வச்சு கூட்டணி உருவாக்குறாங்களா? இந்த உருவாக்குற கூட்டத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தது யாருன்னா கொள்கை வீரர் வைகோ. வைகோ தான் கடைசியா சேர்றா. போய் சேர்ந்தானுல முடிக்காத வெளியே வர மாட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தை உண்டு இல்லைன்னு முடிக்காத வைகோ வெளியே வர மாட்டார். நல்ல வேலை 2 எம்எல்ஏ வந்து திமுக உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை காமிச்சே அவங்களை பம்மாத்து காமிச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. இப்ப துரை வைகோ ஜெயிச்சாரு இல்லையா? தீப்பெட்டி சின்னத்துல ஜெயிச்சாரு. அது யாரு தீப்பெட்டி சின்னத்துல ஓட்டு போட்டதை யாரு? அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு திருச்சியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேயின் நேருனுடைய தயவுனாலதான் அங்க துரை வைகோவும் ஜெயிச்சார். அது யாருக்கு தெரியும்? வைகோவுக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில இவங்கள ஒரு புது கூட்டணி போட்டு இப்போ தேர்தல் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா மெஜாரிட்டி சேர்த்தலாங்கிற முடிவுல தான் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு ஆள் புடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்ப இதுல நான் மானங்கட்டு போன நம்ம இவருங்கிற இருப்பாங்க இல்லையா, நான் வளர்ந்து கட்ட எஸ்பி வேலுமணி, எங்களுக்கு பழைய பதவியே கொடுங்க, புதுசா போட்ட பதவி எங்களுக்கு வேண்டாம் அவரு பக்கம் கோஷ்டி போட்டு தெரியுதான். நீங்க 1000 கோஷ்டி சேர்த்து என்னதான் அட்ராசிட்டிஸ் பண்ணாலும் எடப்பாடி இப்ப தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பிட்டார். 2 நாள்ல இருந்து தமிழகம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கூட்டம் போட்டு பேச தயாராயிட்டாரு. அப்போ இருக்கக்கூடிய தொண்டர்களை எழுச்சி நீங்க பார்க்கத்தானே போறீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.